ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக நம்ம எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த க்ளீனிங்கில் சின்ன சின்ன ஐடியாஸும் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடு பொங்கலுக்கு நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பிளான் பண்ண மாட்டோம். ஒரு சிலர் வந்து அட்டஸ்டேஜில் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி செய்வாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக டஸ்ட் வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஹாலும் கிச்சனும் தான். ஸோ இன்றைக்கி நான் ஹாலும் கிச்சனும் தான் க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாக ஒட்டடையெல்லாம் அடித்து நம்ம வால்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக மாப்பிங் பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்டெல்லாம் எடுக்கக்கூடிய இருக்கிற மாதிரி நல்லா மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நல்லா நினச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு வால்ஸில் ஒட்டி இருக்கிற டஸ்ட்டு இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் தொடச்சி எடுத்துட முடியும். அடுத்து முக்கியமான கிளீனிங் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுறது. நம்ம சுவரில் இருக்கிற ஓட்டடையெல்லாம் கூட அப்பப்போ அடிச்சிருவோம். பட் ஃபேன் வந்து சில நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ண முடியாமல் நின்று போயிடும். இந்த மாதிரி டைமில் வந்து ஃபேனும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் பூரா இழுத்துரும். அதே மாதிரி கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஏரியாலலாம் அதிக திங்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃப் தான். ரொம்ப எண்ணெய் பிசுப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஒட்டிடுங்கிறதுனால கிச்சனில் ரொம்ப நிறையா ஜாமான் அடுக்கி வைக்காமல் கொஞ்சம் குறைவாக தான் வச்சுருப்பேன். ஸோ க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். எப்போவே லாஃப்டில் மேலே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுருவேன். ஸோ அப்பப்போ டஸ்டிங் பண்ணால் கூட அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த டஸ்ட்லாம் விழுந்துடும். அதை எடுத்து நம்ம கீழே கொட்டிடலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் சோப் போட்டு அந்த ஷெல்ஃப்லாம் துடைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி பேப்பர் சேஞ்ச் பண்ணாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு கிளீனிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா உப்பு புளி பாத்திரமெல்லாம் கண்டிப்பாக நான் சமையல் அறையில் நம்ம கழுவி வைக்கணும். அதனால உள்ளே இருக்கிற உப்பு புளி எல்லாமே வந்து வேற ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றி வச்சுட்டு உப்பு புளின்னு இல்லை மொத்தமாகவே எல்லா பாத்திரமே நம்ம வந்து வீடு ஒட்டடையெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நிறைய எல்லா பாத்திரத்தையும் அட் டைமில் எடுத்து போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் செய்வேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம், அப்புறம் சில்வர் பாக்ஸில் வந்து சின்ன சின்ன பாக்ஸாக இருக்காது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற சிரமமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தொடச்சி கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்தால் தான் வந்து நமக்கு மறுபடியும் மளிகை ஜாமான் உள்ளே போட்டு வைக்கிறப்ப அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஏன்னா தண்ணி சொட்டும் நம்ம பாத்திரம் கழுவுறப்போ ஃபைனலாக வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து தரையெல்லாம் தொடச்சி விட்டுருங்க. அதோட வந்து நமக்கு வீடும் சுத்தமான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் எப்போவுமே வந்து பூஜை பாத்திரம் கழுவுவேன். பூஜை பாத்திரம் கழுவுறதே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய பாத்திரங்கள் மட்டும்தான் புளியும் உப்பு புளி எலுமிச்சை இதெல்லாம் சேர்த்து கழுவேன். சின்ன சின்ன கிண்ணம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து சுடு தண்ணிக்குள்ள வந்து ஒரு சின்ன மெத்தடில் கொதிக்க வச்சு கழுவிடுவேன். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ள கொஞ்சம் புளி எலுமிச்சை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சபீனா தூளும் உள்ளே போட்டுருவேன். இது நல்லா கொதிக்கிறப்ப அந்த எண்ணெயோடு இருக்கிற சின்ன சின்ன விளக்கு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கிற கப் எல்லாமே வந்து நான் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். அந்த தண்ணியில் நல்லா தளதளன்னு கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஆறுனதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தேய்ச்சி கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிசுப்புமே இருக்காது. ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்கிற வேலையெல்லாம் அதுக்கப்புறம்
இருக்காது. மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே ரெகுலராக பூஜை பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கரன்சி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.